அன்பர்களே வணக்கம். நாம் இன்னைக்கு வீடியோ தொகுப்பில் எதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம்னா, ஒரு அற்புதமான குடுவையை பற்றி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். இந்த குடுவையை நம்ம எதற்கு பயன்படுத்தலாம் அப்படின்னு வச்சுக்கோங்க. சில வீடுகளில் என்ன செய்வோம்னு வச்சுக்கோங்க, கட்டு போட்டிருப்பாங்க, வளர்ச்சியாக வரக்கூடாதுங்கிற மாதிரி செய்வனை பண்ணியிருப்பாங்க. செய்வனையிலே நிறைய வகைகள் இருக்குது. சிலர் வீடுகளில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, அந்த குடும்பம் வளர்ந்து வரக்கூடாது அப்படிங்கிறதுக்காக, அவங்க வளர்ச்சியை தடுப்பதற்காக சில பேர் என்ன செய்வாங்கன்னா, அந்த குடும்பத்திற்கு செய்வனை அந்த மாதிரி விஷயங்கள் வச்சுருப்பாங்க. இந்த மாதிரி செய்வனை வச்சுருந்தாங்க, குடும்பம் வளரக்கூடாது அப்படிங்கிற மாதிரி செய்வனை வச்சுருந்தாங்க அப்படின்னா, ஒரு சில அறிகுறிகள் அந்த குடும்பத்தில் இருக்கும். சரிங்களா? அது என்ன அறிகுறிகள் அப்படின்னா, சில பேருக்கு பார்த்திங்கன்னா, ஒரு வீட்டிலலாம் படுத்து தூக்கமே வராது. படுத்தா அந்த குடும்பத்தில் அந்த வீட்டில் தூக்கமே வராது. சரிங்களா? அப்படியே படுத்து தூங்கினாலும் கூட காலையில் பார்த்து படுத்து தூங்கி எந்திரிக்கும் போது உடல் அப்படியே அடித்து போட்ட மாதிரி, யாரோ உடலை அமுக்கி இறுக்கி பிடிச்ச மாதிரி உடலெல்லாம் ஒரே வலியாக இருக்கும். சரிங்களா? இந்த மாதிரி சில பேர்களுக்கு இருக்கும். சரிங்களா? சில பேருக்கு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, வீட்டுக்குள்ளே போனாவே மன நிம்மதி இல்லாமல் ஒரே மன கஷ்டமாகவே இருக்கும். சரிங்களா? ஏண்டா அந்த வீட்டுக்குள்ளே வந்தோம் அப்படிங்கிற ஒரு மனநிலையை உருவாக்கும். சரிங்களா? சில பேர்களுக்கு பார்த்தீங்கன்னா, வீட்டுக்குள்ளே கால் எடுத்து வச்சாலே போதும், அவங்களுடைய மனைவிக்கும் எனக்கும் சண்டை வருது அப்படிங்கிறத சொல்லுவாங்க. சரிங்களா? காலடி வீட்டுக்குள்ளே எடுத்து வச்சாலே ஒரே சண்டை சச்சரவுமாகவே இருக்கும். இதனாலேயே என்ன செஞ்சுன்னு வச்சுக்கோங்க, அந்த வீட்டுக்குள்ளே போகிறதுக்கே எனக்கு மன நிம்மதி இல்லாமல் இருக்கும் அப்படின்னு சொல்லி சில பேர் சொல்லுவாங்க. சரிங்களா? அடுத்ததாக பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, வீட்டுக்குள்ளே கொண்டு வரக்கூடிய பணம் கூட தங்க மாட்டேன்னு சொல்லுது. என்னதான் நாங்கள் சம்பாதிக்கிறதுல பெரிய ஆளாக இருந்தாலும் அந்த காசை வச்சு 4 நல்லதுகள் பண்ணவே முடியலை. அது ஏதோ ஒரு வகைகளில் விரயமாக போயிடுது, இல்லைன்னா அந்த காசு இல்லாமே போயிடுது. அந்த பணத்தை நாங்கள் வீட்டுக்குள்ளே கொண்டு போய் வச்சு சேமிக்கவே முடியலை அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? இது போல் பிரச்சனைகள்லாம் இருந்துச்சு அப்படின்னா, நான் சொல்லக்கூடிய இந்த குடுவையை நீங்கள் வீட்டில் வச்சு வணங்கி வந்தாலே போதும், எப்பேற்பட்ட இந்த செய்வன கட்டுகளையுமே உடைச்சு அந்த இடத்துல குலதெய்வத்துடைய வருகையை வர வச்சு கொடுத்து, உங்கள் குடும்பத்தில் அந்த மகாலட்சுமி கடாட்சத்தை ஏற்படுத்தி கொடுத்து, பணம் காசு விஷயங்களெல்லாம் தக்க வச்சு கொடுத்துரும். சரிங்களா? இந்த வகை செய்வனைக்கு மட்டும்தான் என்ன செய்ய முடியும்னா, இந்த குடுவையை வச்சு பயன்படுத்தணும். சரிங்களா? நான் சொல்கிறது நல்லா கவனமாக கேட்டுங்க. செய்வனையிலேயே நிறைய வகைகள் இருக்குது. எதற்காக செய்வனை செய்கிறாங்க? குடும்பம் வளரக்கூடாது அப்படிங்கிறதுக்காக சில பேர் செய்வனை செஞ்சுருப்பாங்க அப்படின்னாத்து நான் சொன்ன இந்த அறிகுறிகள்லாம் இருக்கும். இந்த அறிகுறிகளை வச்சு நம்ம என்ன செஞ்சிட முடியும்னா, எந்த வகையான பிரச்சனை அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிட முடியும். யாருக்காவது நான் சொன்ன அறிகுறிகளில் இந்த மாதிரி அறிகுறிகள் யாருக்கும் இருந்துச்சு அப்படின்னா, இந்த மாதிரியான குடுவைகளை வாங்கி நீங்கள் பயன்படுத்தும் போது என்ன செஞ்சிட முடியும்னா, அதில் இருந்து மீண்டு நம்ம பழைய நிலைமைக்கு வர முடியும். சரிங்களா? இது பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, இது தசமகா மூலிகை குடுவைன்னு சொல்லுவாங்க. சரிங்களா? தசமகா மூலிகைகளுடைய குடுவைன்னு கொள்வாங்க. இந்த குடுவையை நம்ம என்ன செய்யணும்னா, தசமகா மூலிகைன்னா சில மூலிகைகளை வச்சு என்ன செய்வோம்னா, குடுவைகளாக கட்டி அந்த மூலிகை குடுவையை கொண்டு போய் நம்மளுடைய வீட்டில் பூஜை ரூமில் வச்சு வணங்கி வரும்போது, அந்த 10 வகையான மூலிகைகள்லையுமே ஒரு தெய்வ தேவதைகள்லாம் அமர்ந்திருக்கும். சரிங்களா? நல்ல சக்தி வாய்ந்த மூலிகைகள் இதெல்லாம். சரிங்களா? இந்த மூலிகைகள்லாம் எல்லா தெய்வங்களுமே குடியிருந்து அருள் செய்யக்கூடிய மூலிகை. சரிங்களா? மாந்திரிகர்கள்லாம் பார்த்திங்கன்னா, இதெல்லாம் இந்த விஷயம் தெரிஞ்ச மாந்திரிகள்லாம் இருந்தாங்கன்னா, கட்டு உடைக்கிறதுக்கெல்லாம் போய் நின்று பூஜை பண்ணி இது பண்ணிட்டுலாம் இருக்க மாட்டாங்க. சரிங்களா? இந்த தசமகா மூலிகைகளை பிரயோகம் பண்ணி குடுவை கட்டி தேடி வர்றவங்களுக்கு கொடுத்து அதை கும்பிட சொல்லிடுவாங்க. சரிங்களா? இதெல்லாம் ஹை லெவல் உயர் வகை மாந்திரிகம். சரிங்களா? இதெல்லாம் மூலிகைகள் வகைகள். சரிங்களா? மந்திரம் மாந்திரீக வகைகளில் பிரயோகம் பண்ணாமல் இதெல்லாம் மூலிகைகள். ஒரு மூலிகைகளுக்கும் ஒரு குணாதி விஷயங்கள் இருக்கும். சரிங்களா? அதனால் இதெல்லாம் மூலிகைகளை வச்சு பண்ணும்போது ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கும். சரிங்களா? இதெல்லாம் மந்திரங்களை போட்டு பிரயோகம் பண்ணுற அவசியமே கிடையாது. மந்திரங்கள் இந்த மாதிரி தாந்திரிகத்தெல்லாம் யூஸ் பண்ணணும்னு கிடையவே. ஒரு மூலிகைகளுடைய குணத்தை அறிஞ்சு, ஒரு மூலிகைகள் என்ன தெய்வம் இருக்குது அப்படிங்கிற விஷயத்தை அறிஞ்சு
அந்த மூலிகைகளை குடுவைகளாக கட்டி நம்மளுடைய வசிக்கக்கூடிய இடத்துல வச்சு நம்ம வணங்கி வந்துக்கிட்டு இருந்தோம் அப்படின்னா அந்த இடத்துல இருக்கக்கூடிய பீடை, கண் திஷ்டி, நம்ம வீட்டில் யாராவது செய்வன கோளாறு வச்சுருந்தா கூட, வீட்டில் ஏதாவது எந்திரங்கள், துஷ்ட எந்திரங்களை புதைச்சி வச்சுருந்தா கூட அந்த இடத்துல இந்த மூலிகை குடுவை போய் வச்சு வணங்கும் போது படிப்படியாக குறைஞ்சி ஒன்றுமே இல்லாமல் போயிடும். படிப்படியாக குறைஞ்சிரும். சரிங்களா? அந்த துஷ்ட சக்திலாம் ஒன்றுமே இல்லாமல் போயிடும். சரிங்களா? அதனால் இது ரொம்ப அற்புதமான பிரயோக முறை. சரிங்களா? இது முழுக்க இது மூலிகைகள் சார்ந்து. சரிங்களா? இந்த விஷயத்தை என்னைக்கு பண்ணலாம் அப்படின்னு வச்சுக்கோங்க, ஒரு பௌர்ணமி நாளைக்கு அன்னைக்குன்னு விடியற் காலையில் நான் சொல்லக்கூடிய இந்த மூலிகைகள் எல்லாம் காப்பு கட்டி சாப நிவர்த்தி செய்து இந்த மூலிகைகளுடைய வேரெல்லாம் எடுத்து வச்சுக்கிறோம். சரிங்களா? நான் தசமகா மூலிகைன்னா 10 விதமான மூலிகைகள். சரிங்களா? அதாவது காப்பு கட்டி சாப நிவர்த்தி பண்ணி தான் இந்த மூலிகைகளை எடுத்து நம்ம பயன்படுத்தும் போது அதோடைய முழு பலனையுமே நம்ம அனுபவிக்க முடியும். காப்பு கட்டி சாப நிவர்த்தி செய்யாமல் நம்ம இந்த மூலிகையை பறித்தோம் அப்படின்னா இந்த மூலிகை நம்மளுக்கு பலன் தராது. சரிங்களா? அதாவது காப்பு கட்டுறது எப்படி தெரியலை அப்படின்னா ஒன்றுமே இல்லை. ஒரு மஞ்சள், அதாவது கோயிலில் காப்பு கட்டுவாங்க பாருங்களேன், மஞ்சள் கயிறு வச்சு, மஞ்சள் கிழங்கு வச்சு, அது போல் அந்த மூலிகைகளை காப்பை அதை தாலி கட்டுற மாதிரி அந்த மூலிகையை கட்டிடுங்க. கட்டிட்டு அந்த மூலிகை எதுக்கு கட்டிட்டோம் அப்படின்னா அந்த மூலிகை நம்மளுக்கு உரிமையான மூலிகை அப்படிங்கிறத அர்த்தம். சரிங்களா? இப்போ எல்லாருமே கல்யாணம் பண்ணுவாங்க. கல்யாணம் பண்ணும்போது இந்த ஒரு பெண்ணுக்கு தாலி கட்டும் போது அந்த பெண்ணானது நம்மளுக்கு உரிமையான பெண்ணாக மாறுறாங்க. அதே கான்செப்ட் தான். அந்த மூலிகையை நம்ம மஞ்சள் கயிறை வச்சு காப்பு கட்டும்போது அந்த மூலிகை நம்மளுக்கு உரிமையான மூலிகைகளாக மாறுது. சரிங்களா? அது பிறகு என்ன செய்யணும்னா விபூதியை கையில் எடுத்துக்கிட்டு சாப நிவர்த்தி நீக்கிற மந்திரம் நம்மளுடைய யூடியூப் சேனலில் போட்டிருக்கோம். தெரியலை அப்படின்னா ஓம் நம சிவாய அப்படிங்கிற அந்த பஞ்சாட்சர மந்திரத்தை 21 தடவை விபூதியை கையில் எடுத்து ஜெபம் பண்ணிட்டு நீங்கள் என்ன செய்றீங்கன்னா அந்த மூலிகை மேலே போட்டுறணும். போட்டுட்டு அந்த மூலிகையோடைய ஆணிவேர் அறாமல் அந்த மூலிகையை அப்படியே என்ன செஞ்சுக்கணும்னா பறித்து எடுத்துக்கிறோம். பறித்து எடுத்துட்டு சூரியன் இந்த மூலிகையை பறிக்கும் போது சூரியன் உதயத்துக்குள்ளே பறிச்சிடும். அதனால தான் விடியற் காலையில் சூரியன் வெளிச்சம் அந்த மூலிகை மேலே பட்டுருச்சு அப்படின்னா அதோடைய உயிர்ப்பு அதோடைய சக்தியை அது இழந்துடும். சரிங்களா? அதனால தான் விடியற் காலையில் பறிக்கணும் அப்படிங்கிறத சொல்லும். சரிங்களா? இந்த போல் எடுத்து வச்சுக்கணும். இந்த மூலிகைகள் என்னென்ன மூலிகை, தசமகா மூலிகைகளில் இது என்னென்ன மூலிகைகள் அப்படின்னு வச்சுக்கோங்க. வில்வம், அதாவது நல்லா தெரிஞ்சுக்கோங்க, வில்வங்கள்லேயே நிறைய வகை வில்வம் இருக்குது. உங்களுக்கு என்ன வில்வம் கிடைக்குதோ அதை எடுத்துக்கோங்க. சரிங்களா? ராஜ வில்வம் கிடைச்சான்னு எடுத்துக்கோங்க, மகா வில்வம் கிடைச்சான்னு எடுத்துக்கோங்க. வில்வங்களில் நிறைய வில்வம் மரங்கள் இருக்குது. வில்வம் எங்கே கிடைக்குதுன்னு பார்த்து என்ன வில்வம் இருந்தாலும் எடுத்துக்கோங்க. சரிங்களா? வில்வ மரத்தினுடைய வேர். சரிங்களா? சில வேர்களுக்கு செடி கிடைக்கல அப்படின்னா அந்த வில்வ மரத்துடைய வேர் என்னன்னா வடவேரை மட்டும் நீங்கள் என்ன செஞ்சீங்கன்னா ஒரு பக்கமாக போகிற இடத்துல அந்த வில்வ மரத்துக்கு போய் காப்பு கட்டி அதோடைய வடவேரை போய் நீங்கள் எடுத்து முறிச்சு எடுத்துக்கிறோம். எதையும் கட் பண்ணி எடுக்கக்கூடாது. முறிச்சு அந்த வடவேரை மட்டும் எடுத்துக்கிறலாம். சரிங்களா? இதே போல் நர்சரிகளில் நீங்கள் போய் கேட்டிங்க அப்படின்னா அந்த இதுக்கு உண்டான செடிகள் எல்லாமே வச்சுருப்பாங்க. நான் சொல்லக்கூடிய செடிகள் இருந்தாலும் செடி முழு சமூலத்தையுமே நீங்கள் எடுத்து வச்சுக்கலாம். சரிங்களா? இல்லை அந்த மரமாக பெரிய மரமாக இருக்குது அப்படின்னா அதோடைய அந்த மரத்துக்கு காப்பு கட்டி பூஜை பண்ணின பிறகு நீங்கள் என்ன செஞ்சுறீங்கன்னா அந்த வடவேரை மட்டும் கொஞ்சோண்டு முறித்து எடுத்து வச்சுக்கலாம். சரிங்களா? என்னென்ன மூலிகை அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க. வில்வ மரத்துடைய மூலிகை. சரிங்களா? அடுத்தது பார்த்தீங்கன்னா அரச மரத்துடைய மூலிகை. அடுத்து ஆலமரத்துடைய வேறு. சரிங்களா? அடுத்து அத்தி மரம். அடுத்து செவ்வரளிப்பூ இருக்குது பாருங்களேன், அதோடைய வேறு. சரிங்களா? அடுத்து வேப்ப மரத்துடைய வேறு. அடுத்து பார்த்தீங்கன்னா வெள்ளருக்கு இலை தெரியுங்க, வெள்ளருக்கு கேள்விப்பட்டிருக்கீங்களா? அந்த வெள்ளருக்கு மூலிகைகளுடைய வேர் தெரியுங்க. அடுத்து துளசி. துளசியிலேயே கருந்துளசி இருந்தாலும் சரி, சாதா துளசி இருந்தாலும் சரி, ரெண்டில் எதை வேணாலும் நீங்கள் பயன்படுத்திக்கோங்க. சரிங்களா? அடுத்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க மருதாணி. சரிங்களா? இந்த 10 மூலிகைகளையுமே நீங்கள் என்ன செய்றீங்கன்னா காப்பு கட்டி சாப நிவர்த்தி பண்ணி ஒன்று சிறிய செடியாக இருந்துச்சுன்னா முழு வேரையுமே எடுத்து முழு சமூலத்தையும் எடுத்துக்கணும். இல்லை எங்களுக்கு அந்த சின்ன செடி கிடைக்கல, மரத்தில் தான் போய் வேர் எடுக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா மரத்துக்கு காப்பு கட்டி அதோடைய வடக்கு பக்கம் போகக்கூடிய வேரை, சின்ன வேரை அடுத்து எடுத்து வச்சுக்கோங்க. இந்த மாதிரி இந்த மூலிகைகள்லாம் எடுத்து வச்சுக்கோங்க. எடுத்து வச்சுக்கிட்டு ஒன்று செம்பு கலசம். சரிங்களா? செம்பு குடம் மாதிரி எதுவும் செம்பில் இருக்கும். சரிங்களா?
செம்பில் இருக்கக்கூடிய குடம் மாதிரி சின்ன அளவில் குடம் மாதிரி இருந்ததுன்னா அந்த குடுவை ஒன்று வாங்கி வச்சுக்கோங்க. இல்லை அப்படின்னா மண்ணில் இருந்துச்சு அப்படின்னா, மண்ணில் ஒரு குடம் மாதிரி சின்ன குடம் மாதிரி இருந்துச்சு அப்படின்னா மண் குடுவை வாங்கி வச்சுக்கோங்க. இந்த ரெண்டில் ஏதாவது வாங்கி வச்சுக்கோங்க. மற்றபடி பித்தாலை இந்த மாதிரி விஷயங்கள் யூஸ் பண்ண வேணாம். சரிங்களா? இந்த 2 விஷயங்களை எடுத்து வச்சுக்கிட்டு முதல்ல அந்த குடுவைக்குள்ளே சுத்தமான நாட்டு மாட்டு பசு விபூதியை என்ன செஞ்சிருன்னா அந்த குடுவைக்குள்ளே அந்த களையத்துக்குள்ளே ஒரு அரை இதுக்கு பரப்பி வச்சுருங்க. சரிங்களா? பரப்பி வச்சுட்டு அந்த இதோட அந்த குடுவைக்குள்ளே என்னென்ன போடுறீங்க அப்படின்னா, வெட்டி வேர் கொஞ்சோண்டு உள்ளக்க போடுங்க. தர்ப்பை தெரியுங்களா? அந்த தர்ப்பை கொஞ்சோண்டு உள்ளே போடுங்க. அத்தரு, குணுகு, செவ்வாது, கோரோசனை, சரிங்களா? கோரோசனை இந்த பொருட்களை பூராமே உள்ளக்க போட்டுருங்க. சரிங்களா? மஞ்சள், குங்குமம், சந்தனம் இந்த பொடிகள் எல்லாம் என்ன செஞ்சுருங்க இந்த குடுவைக்குள்ளே போட்டுட்டு, நீங்கள் ஏற்கனவே காப்பு கட்டி எடுத்து வச்சுருப்பீங்க அந்த மூலிகை, இந்த மூலிகையுடைய வேரை பூராமே அந்த குடுவைக்குள்ளே வச்சுருங்க. சரிங்களா? அந்த குடுவைக்குள்ளே வச்சுருங்க. இந்த குடுவைக்குள்ளே வைக்கிறதுக்கு முன்னாடி அந்த குடுவையை கழுவி இருக்கணும். மஞ்சள் நீரில் கழுவி அந்த குடுவையை சுற்றி என்ன செய்வாங்கன்னா, அந்த கோயில் கலசங்கள் தீர்த்த குடம் வைப்பாங்க பாருங்கள், இந்த கலசத்துக்கு நூல் சுற்றுவாங்க பாருங்கள், அது மாதிரி அந்த குடத்தில் நூல் சுற்றிடணும். மஞ்சள் நூலால் சுற்றணும். இல்லை அப்படின்னாலும் பஞ்சவர்ண நூலால் அந்த குடத்தை அந்த நூலை கலசம் போல் சுற்றிக்கிறணும். கலசத்தில் சுற்றிக்கிட்டு அப்புறம்தான் இந்த சொன்ன விஷயங்கள் எல்லாம் உள்ளே போட்டு என்ன செஞ்சிடணும்னா, பட்டு துணி நல்லா தெரிஞ்சுக்குங்க. ஒன்று பச்சை கலர் பட்டு துணி, இல்லை அப்படின்னா மஞ்சள் கலர் பட்டு துணி. கடையில் கேளுங்க ஒரிஜினல் பட்டு துணி. சரிங்களா? அது 1 மீட்டர் வாங்கி வச்சுக்கோங்க. அந்த பட்டு துணி இருந்துச்சுன்னா பட்டு துணி வாங்கி, பட்டு துணி கிடைக்காத பட்சத்தில் ரொம்ப சுத்தமான காட்டன் துணி இருந்துச்சுன்னா மஞ்சள், இல்லை அப்படின்னா சிகப்பு, இல்லை அப்படின்னா பச்சை, இந்த விஷயங்களை வாங்கி அந்த குடுவையை என்ன செஞ்சுருங்கன்னா அப்படியே சுற்றி அந்த வாயில் பகுதியை அந்த கட்டி நல்ல நூல் சுற்றி கட்டி அந்த குடுவைக்கு சந்தனம், குங்குமம் இதெல்லாம் வச்சுருங்க. சரிங்களா? குங்குமம் இதெல்லாம் வச்சுட்டு என்ன செஞ்சீங்கன்னா, உங்களுடைய பூஜை அறையில் ஒரு வாழை இலை விரித்து அது மேலே நவதானியங்களை கொட்டி, அது மேலே ஒரு வாழை இலையை போட்டு, அது மேலே பச்சரிசி நெல்லை கொட்டி, அது மேலே ஒரு வாழை இலையை போட்டு, அது மேலே பச்சரிசியை கொட்டி, அந்த பச்சரிசி மேலே நான் சொன்ன குடுவையை அது மேலே வச்சு, அதுக்கு பக்கத்தில் வெத்தலை, பாக்கு, தேங்காய், பொரி, கடலை இதெல்லாம் வச்சு ஒரு விளக்கில் சுத்தமான நெய் ஊற்றி விளக்கு போட்டுட்டு, முதல்ல இந்த குடுவைக்கு விநாயகர் மந்திரம் ஏதாவது இருந்தது, நான் நம்மளுடைய யூடியூப் சேனலில் நிறைய கொடுத்துருக்கேன். விநாயகருடைய மந்திரம் எந்த மந்திரம் தெரியுதோ அந்த விநாயகருடைய மந்திரத்தை கொடுங்க. 2வது பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, ஓம் நமச்சிவாய பஞ்சாட்சரத்தை கொடுங்க. 3வது நான் ஸ்க்ரீனில் கொடுக்கக்கூடிய மந்திரத்தை கொடுங்க. சரிங்களா? அப்படி கொடுத்து முடித்த பிறகு அந்த குடுவையை உங்களுடைய பூஜை ரூம்லேயே வச்சுக்குங்க. யார் செய்வனையால் பாதிக்கப்பட்டாங்களோ அந்த குடுவையை வச்சு நீங்கள் எப்போதும் நார்மலாக சூடம்பத்தி சாம்பிராணி போட்டு வணங்கி வந்துக்கிட்டு இருந்தாவே போதும். இந்த மாதிரி கட்டுகள் ஏதாவது இருந்துச்சுனாலும் நொட்டி பொழுதில் உடஞ்சி போயிடும். அந்த இடத்துல அந்த இருக்க முடியாது, அப்போ உடஞ்சி போயிடும். இது மாதிரி இந்த கோவில் வச்சுருக்கிறவங்கெல்லாம் இதை அஷ்டதிக்கு பந்தனமாகவும் பயன்படுத்தலாம். பார்த்திங்கன்னா ஒரு விஷயத்தை நம்ம ஏகப்பட்ட விஷயத்துக்கு பயன்படுத்தலாம். இதை பார்த்திங்கன்னா அப்படின்னா அஷ்டதிக்கு பந்தனமாகவும் பயன்படுத்தலாம். இந்த குடுவையை 4 குடுவையாக என்ன செஞ்சு, இல்லைன்னா 8 குடுவையாக செஞ்சு 8 திசைகள்லையுமே வீட்டை சுற்றியோ இல்லை கோயிலை சுற்றியோ பதைச்சிடலாம். இதை எந்த வகையிலையும் பயன்படுத்தலாம். சரிங்களா? அடுத்தது பார்த்திங்கன்னா, இதே மூலிகைகளுடைய இலைகளை மட்டும் பறித்து அதை என்ன செய்யணும், நிழலில் காய வச்சு அதை இடித்து பொடியாக்கி இதோட வெண்கடுகு சேர்த்து சாம்பிராணி புகை வீடு முழுக்க அது இந்த மூலிகைகளோட சேர்த்து போட்டுட்டு வந்தோம்னு வச்சுக்கோங்க, மகாலட்சுமி கடாச்சம் ஏற்படும். இந்த வீட்டில் இருக்கக்கூடிய ஏவல், துஷ்டசக்தி, இந்த மாதிரி செய்வன பிரச்சனை நொடிப்பொழுதில் ஓடி போயிடும். ஒரு விஷயத்தை வச்சு நம்ம ஏகப்பட்ட விஷயத்துக்கு இதை பயன்படுத்தணும். சும்மா ஒரு விஷயத்திலேயே பிடிச்சிக்கிட்டு இருந்தோம்னா மாந்திரியத்தை நம்ம கற்றுக்கிற முடியாது. சரிங்களா? அதனால் நான் சொல்லக்கூடிய விஷயங்களை எடுத்து பயன்படுத்துங்க. சரிங்களா? இந்த கட்டுகள் இருக்கிறவங்க, இந்த கோயிலில் கட்டு கட்டிட்டாங்க அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த அஷ்டதிக்கு பந்தனமாகவும் இதை பயன்படுத்தலாம். சரிங்களா? நன்றி, வணக்கம்.